மாட்டிடு ஆளு பட்ட ஆளு காணுங்க. இவனுக்கு மெரல் வரும்போது தெட்டு என்ன நில்லுன்ட்டு நீ ஒழுங்கா நில்றான். எல்லாம் ஊசி கணேசன். ஆமா ஐயோ யா எஜமா கேக்குறேன். யார் எஜமா? என் கூட பிறந்த அண்ணன். உங்க அக்கால ஓய்டே யார் எஜமா? என் கூட பிறந்த அண்ணன். உங்க அம்மால அம்மால சாமா எடுக்கணுமா? அடா புக்குடு போய் அவன் என்ன பண்றான் தெரியுமா? அவன் தான் முதல்ல பிறந்தான்ட்டு எங்க அம்மா கிட்ட எல்லா பாலும் ஆன குடிக்கிறான். நான் போய் கேட்டா எட்டு கைவாட்ட மணிக்காது எப்படி வந்துரு. அதான் என்ன தெரியுமா பண்ணிட்டேன். இவன் இருந்தாதான் நம்மளுக்கு பிரச்சனை. முதல்ல இப்ப காலி பண்ணிடுறான். ஒரு அண்ணன் போய் காலி பண்ண என்ன பண்ண கைவாட்ட மணிக்காது எப்படி வந்துடும். காலி பண்ணிட்டு இங்க இருந்து எங்க போற செய்ய இருப்பார மயிர புடுங்க. கைவாட்ட மணிக்காது எப்படி வந்து ஐயா இங்க இருந்து செய்ய எதுக்கு போற? எலி மருந்து வாங்கி வரதுக்காக. ஏண்டாப்பா எலி மருந்து? அவங்க அம்மாளுக்கு உணுக்கிடும். கைவாட்ட மணிக்காது ஐயோ அந்த எலி மண்டை வாங்கிக்கணும். அப்படியே கிண்ணத்துல குவாய்ச்சிக்கணும். எங்க வீட்டு கதவை திறந்து போய் பார்த்தா எங்க அம்மா 100 நாள் வேலைக்கு போயிட்டு வந்து ரொம்ப டயர்டா பட்டுனுக்கிட்டாங்க. கஷ்டமான வேலை. கஷ்டமான வேலை உலகத்திலேயே கஷ்டமான வேலை அந்த ஏரி வேலை ஒண்டித்தான். அதுல 3 வேலை செய்யறாங்க. ஏஞ்சிக்கிறாங்களா, ஏரி விளையாட்டை எடுத்துக்கிறாங்களா, இருக்கிற ஆட்ட மாட்டல ஓட்டிக்கிறாங்களா, நடிகர்ல கொண்டு போய் கட்டிடுவாங்க. ஆமா ஒரு வேலை தெரிஞ்சுதான். ரெண்டாவது வேலை கிளாருக்கு வந்த உடனே பேர் கொடுப்பாங்க. அப்படியே செடி வருமோ உட்காந்து அங்க இருக்கிற வரிசையில செம கட்டி வீட்டுக்கு வச்சிருவாங்க. ரெண்டாவது வேலை. மூணாவது வேலை மணி 12 ஆக கூடாது. என்ன பண்ணுவாங்க? உச்சி வெயில் மண்டிய புழக்கும். அதில் 10 பொம்பளைங்க மீட்டிங் போட்டுக்கணும். என்ன செய்வாங்க? வேப் மாத்தாடியா 10 உட்காந்து என்ன பண்றாங்க? எப்படி அவங்க தலையை பிரிச்சு போட்டுக்கணும். என்ன கதை பேசுறாங்க? என்ன கதை? இவளை அவ வச்சுனுக்கடா, அவளை இவ வச்சுனுக்கடா. இப்ப நீ யார வச்சுக்கற? அம்மாவை வச்சுனுக்கா. கைவாட்டு மணிக்கு அது எப்படி வந்துருக்கு? ஐயோ எலிமண்ட கோஷம் போடு. போய் பால் குடிக்கிற இடத்துல போய் தடையிட்ட இங்க பட்டா சந்தேகம் வந்து நீ எழுத்து விட்டு தின்னுக்கா போய் படுத்துக்க. நைட்டு 12 மணிக்கு சத்தம் கேக்குது. குர்ரோ முர்ரோ குர்ரோ முர்ரோ குர்ரோ முர்ரோ அதோட அண்ணன் சேர்த்துட்டு இருக்கிறான். மொத்த பால் நிம்புளுக்குதா அப்படின்னு போய் பார்த்தா செத்துது யாரு? எங்க அப்பன் செத்து போய் கிடக்குறான். ஐயோ எங்க அண்ணனுக்கு தான் மருந்து வச்சான். எங்க அண்ணன் 12 மணிக்கு மேல பால் குடிக்காம தூங்கிட்டு இருக்கிறான். எங்க அப்பன் மூசிந்தானே சும்மா இருந்திருக்கான். அந்த புலாக்குல கோட்டை வித்துது வாங்கி போட்டுக்கணும். எங்க அம்மாவை போய் பீராஞ்சிக்கிறான். ஆளு எப்படி இருந்தாலும் அப்படியே மறைச்சுன்னுக்கிறான். என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணாரு. அடா அடா ஏய் என்னடா அடா அடா லிவிடிங்க பால் சும்மா பாவப்படாத மாவன அடிச்சுக்கிச்சுல மண்டி கிண்டில பந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போடுவோம்.
கோழி கேசண்டா பாருங்க. டேய் நாடகம் ஆடதானே வந்தேன். ஏய் மொத்த கட்டடா. பாரு நான் ஒரு மின்டில் மாதிரி ஒரே அடி அடிச்சும். ஏய் நீடா. டேய் 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 என்ன டவுன் பஸ் ஆளால் ஏறி டேய் வாடா. என்ன மோதன்னு கேட்டா டேய் சரி கால் போடு. என்ன மோதன்னு கேட்டா என்ன கேட்டா உர்ரா டேய் ஏன்டா டேய் நல்லா ஞாபகம் வச்சுக்க என்ன மோதன்னு கேட்டுக்கிறேன். டேய் காலையில பதில் சொல்றேன் நான். சேஜி தான போடுறாங்க. ஆமா நாடகம் ஆடதானே வந்தேன். கூத்துல ஆட முடியாது. ஏய் டிரைவர் ஏய் விண்டி விண்டி சொல்லு மொத்த ஊத்துக்கு போறேன். டேய் 5 லட்சம் ரூபாய் அடா போங்க. நான் யார் தெரியுமா சைடா பொட்ட ரவுடிடா பொட்ட. டேய் காடா சும்மா ஒண்ணு இல்லப்பா நீ. உனக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்துறதா உனக்கு. யாருகிட்ட குட்ட எப்ப குட்ட? டேய் சும்மா கொடுக்கல சாட்சி வச்சிருந்தாடா கொடுத்தேன். யாரு அம்மால சாட்சி வச்சு கொடுத்தேன். எங்க அம்மாவை வச்சா கூத்தாடுறா. நான் ஊத்துக்கு போறேன். அம்மாவை வச்சு கூத்தாடுனா யாரா பாக்குது? டேய் என்னடா நீயே இந்த ஸ்டைலு அம்மா எந்த ஸ்டைலோ அவளை வச்சு ஆஞ்சனே வச்சுக்கா. அப்படியே மொத்த ஜனம் அம்மாவை பார்ப்பாங்க. அப்படியே தலைக்கே ஆடுவாங்க. இந்த கையில விட்டா என்ன வேலை தெரியும்? அட மாயி யாரு மாதிரி நீ தாண்டா கூத்தாடு. நான் ஏன்டா கூத்தாடுறேன்? டேய் எனக்குன்னு ஒரு நாடு, எனக்குன்னு ஒரு மக்கள். இவங்க எதிர்க்க சாரா வித்து பாய்ச்சி போம்பாடா. ஏண்டா நீ காசுக்கு என்ன பண்றதுன்னு கேக்குறேன். டேய் நீயே போயிட்டுனா நான் என்னடா பண்ண முடியும்? என் பக்கத்துல சால்னா கடை போட்டுக்க. தொட்டு தொட்டு நக்கலாம். அப்ப உன் வேலை குடிக்கிற கடை, என் வேலை நக்கற கடை. ஆனா ஒன்னும் சொல்லுவியா நீ இல்லன்னா எனக்கு எத்தனை பேரு? டேய் நீ இல்லன்னா எனக்கு 1000 பேர் அப்பயா. டேய் 1000 பேர் எனக்கு பொப்னேசாடா. அது இப்பதான் இந்த வார்த்தை சொல்றேன். அதுக்கு பேரு நீ எல்லாம் 9 பேர் இருக்கிறான். நீ டேய் 9 பேருங்கறாங்க இப்ப என்கிட்ட. அந்த 9 வச்சு தானே நீ கூத்தான. ஆரம்பிக்காத தம்பி. வருஷத்துக்கு கேளு. அது கையில மாட்டி தான் விரல்ல கடி வாங்கிட்டு வந்தாரு. டேய் அடிக்க மாட்டே சொல்லு. அடிக்க மாட்டமா? மொத்த சவுண்டா சொல்றேன். டேய் அடிக்க மாட்டமாடா. என்ன அச்சா உங்க அம்மா சிலுக்குடா. அடிக்க மாட்டமா? ஏய் நான் நிடுக்கும். ஆள் நல்லா துணி துவைக்கிறான்பா. ஆளு வெட்டி விடுறான். எங்க விடுறேன்? சும்மா அடிக்காத. முட்டை வந்துரு போகுது. முட்டை எங்க இருக்குது? பாம்பு முட்டை அவை வச்சுக்கிறேன். என்ன பண்ணு? ஆவணி 1ஆம் தேதி தான் குஞ்சு பறிக்கும். புரட்டாசி 3ஆம் சனிக்கிழமை காலை கலப்பிக்கும். யாருமே கலப்ப முடியாது காலை. அடு 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 அடு. டேய் டேய் கலப்புல. டேய் கலப்புல. அப்படியே சீக் அடிக்குதுப்பா. ஏண்டா சொல்லுவா. ஏய் எனக்கு ஹெல்ப்ல 1000 வேலை. இப்ப கணக்கு கேட்கணும். கணக்கு உடனே பதில் சொல்லி. ஓத்த கேளு. யாரும் ஒத்தறா. ஒண்ணே கேளு. மாந்தோப்பு கணக்கு சொல்லி. ஆண்டோப்பு. ஆமா. திம்பி எப்ப முடிக்கிட்டு சொல்லு. மாந்தோப்பு கணக்கு. நோத்து நோத்து. வந்துட்டியா? ஏஞ்சி விட்டு குத்தா இவரு பாவுல வச்சுனாரு. எங்க வச்சுனாவே? நேற்று சோகம் வந்தாரு. எது கேட்டாலும் டிப்பு டிப்புன்னு விட்டுடு. சந்தோஷமா இருக்குதானே எடுக்க முடியல. ஞாபகம் இங்க இல்ல. வா வா. மாந்தோப்பு கணக்கு சொல்லு. நேற்று ஆடிய நாடகத்தில் முரளி 7000 வைத்தா. அம்மாவா? வாங்களே நீ. வாயா வாதியா. வாங்களே. சும்மா வருமா உனக்கு? நம்ம நேற்று கணக்கு பாக்குற கணக்கு ஏத்துன்னு வாடானா நான் வாங்கின கணக்கு. டேய் தாலி அறுக்கிறீங்க. ஐயா நீ யாரையோ கொடு. நான் வாங்கின டேய் நான் வாங்கின கணக்கு ஏத்துன்னு வந்துக்கிறோம்.
என்னது சொல்றா? ஐயா என்ன கணக்கு கேட்டா மாந்தோப்பு கணக்கு கேக்குறேன் என்ன கழுத்துல ஒரு காடி போட்டு வர்றா. அட விட்டுட்டேன் நின்னு பாத்து சொல்லு. ஐயா சொல்லு. மாண்டப்பு கணக்கு ஆ, ஐயா சொல்லு. மாந்தாப்பின் கணக்கு ஆ, இது அப்ப போன மாசம் இதுக்கு இந்த மாசம் கணக்கு பார்த்து சொல்றான். அட இது பாத்துறேன் வாங்காம சொல்லு. ஐயா ஆ, மாந்தோப்பு கணக்கு என்னாச்சு? 9999 அந்த 9 நிக்குதா? வேண்டாம், இது போகட்டும். தென்னந்தோப்பு கணக்கு சொல்லு. தென்னந்தோப்பு ஓ பியா பியா பாத்தியா? என்ன பண்ணுற? ஐயா தென்னந்தோப்பு கணக்கு என்னாச்சு? 7882 ரூபாய் ஏய், கொய்யா தோப்பு கணக்கு என்ன பண்ணிட்டியா? இல்ல ஐயா கணக்கு மாத்தி எழுதிட்டியா? கணக்கெல்லாம் மாத்தி எழுதல ஆ, நீங்க அந்த கொய்யா தோப்பு கணக்கு கேட்க சொல்லதா என்னாச்சு? எனக்கு பழைய ஞாபகம் வரும் ஏன்டா பாரு? ஆமாங்க ஐயா ஏய், அந்த கொய்யா தோப்புல அந்த கொய்யா தோப்புல ஆ, ஒரு நேரத்துல ஆ, உக்கார நான் உக்கார அப்படியும் இப்படி செய்து பார்த்துட்டு அதுக்காகயா? ஆமாங்க ஐயா ஆமா. அந்த கொய்யா தோப்பு கணக்கு மட்டும் அதை பார்த்தாவே எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது ஏய் டேய், உனக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கறதில்ல? ஆமா தப்பா எதுவும் நினைக்காத. ஆ உக்கார நான் அப்படி இப்படி செஞ்சது யார்கிட்டயும் சொல்லவே சொல்லாத. கேட்டாங்க ஐயா வேற கணக்கு கேளுங்க ஏய், ஆ, கணக்கு போகட்டும். எனக்காக என்னுடைய மனைவி காத்திருப்பாள் மதிதேவி. அடடே என் மனைவி சந்திக்க வேண்டும் அல்லவா? ஓடி வா.